வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை. 4 மாவட்டங்களுக்கு பேரிடர் மீட்புக் குழுவை அனுப்பியது தமிழக அரசு. கேரளாவில் கனமழை காரணமாக இடுக்கி மாவட்டத்தில் 5 தாலுகாவிலும் கட்டுப்பாட்டு அறைகள் திறப்பு. பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை. ஆகஸ்ட் 3ஆம் தேதி வேலை நிறுத்தப் போராட்டத்தில் பங்கேற்காமல் போக்குவரத்து ஊழியர்கள் பணிக்கு வர அழைப்பு. பணிக்கு வராதோரின் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை. இந்தியாவில் பொருளாதார சரிவு ஏற்பட்டுள்ளதாக திமுக மற்றும் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பொருளாதார மந்தநிலை ஏற்படும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். விலைவாசி உயர்வை கண்டித்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம். தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி அறிவிப்பு. ஆவின் நிறுவனத்தில் நாள்தோறும் 2 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடக்கிறது. முழு நீதி விசாரணை நடத்தி தவறுடைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்த பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டர் மாயம். ராணுவ அதிகாரிகளுடன் மாயமானதால் தேடுதல் படலம் தீவிரம். காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவுக்கு 9வது பதக்கம். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். வலிமை சிமெண்ட் விற்பனை தொடங்கிய நாள் முதல் தற்போது வரை 2,26,828 மெட்ரிக் டன் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதியன்று வலிமை சிமெண்ட் என்ற புதிய வகை சிமெண்டை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார். இந்த சிமெண்ட் மிகவும் தரமாக உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் பிரபலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய வகை வலிமை சிமெண்ட் தொடங்கிய நாள் முதல் தற்போது வரை 2,26,828 மெட்ரிக் டன் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆவின் நிறுவனத்தில் நாள்தோறும் 2 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அவரது அறிக்கையில் ஆவின் நிறுவனத்தில் 1/2 லிட்டர் பாலில் 70 மில்லி அளவை குறைத்து பெரிய மோசடி அரங்கேறியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் நாளொன்றுக்கு 70,500,000 மில்லி பால் பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படும் நிலையில் இந்த மோசடி மூலம் நாளொன்றுக்கு 2,16,00,000 ரூபாய் அளவுக்கு கொள்ளை நடந்திருப்பதாக கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் முழுமையான நீதி விசாரணை நடத்தி தவறிழைத்தவர்கள் அனைவர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு வருமாறு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் அழைப்பு விடுத்துள்ளது. ஊதிய ஒப்பந்தத்தை இறுதி செய்யக்கோரி ஆகஸ்ட் 3ஆம் தேதி போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். இந்நிலையில் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு வருமாறு தொழிலாளர்களுக்கு அரசு போக்குவரத்துக் கழகம் அழைப்பு விடுத்துள்ளது. 3ஆம் தேதி எந்த விடுப்புகளும் தரப்பட மாட்டாது எனவும் பணிக்கு வரவில்லை எனில் சம்பளம் பிடிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 கிலோமீட்டர் பாத யாத்திரை மேற்கொள்ள உள்ளதாக அக்கட்சியின் தமிழக தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் விலைவாசி உயர்வை கண்டித்தும் வரும் 5ஆம் தேதி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தையும் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவினுடைய 75வது சுதந்திர தின விழாவை ஆகஸ்ட் 15 அன்று மிக சிறப்பாக கொண்டாடுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு முன்பாக வெள்ளையனே வெளியேறு ஆகஸ்ட் 9 15 வரை அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு மாவட்டத்திற்கு 75 கிலோமீட்டர் என்கின்ற வகையில் நடைபயணம் செய்வது என்று முடிவு செய்திருக்கிறோம். அதன் மூலமாக தமிழகம் முழுவதும் எங்களுடைய நடைபயணம் தொடரும். இந்த நடைபயணங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள். பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகும் நாட்டில் கருப்பு பணம் உலா வருவது எப்படி என திமுக MP கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவையில் பேசிய அவர், அடித்தட்டு மக்களுக்கு எந்தவித உதவியை வழங்க தயங்கும் அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும் கோடி கோடியாக வரி சலுகை வழங்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் பென்சில், ரப்பரின் விலையை கூட மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாக கூறினார். 2016 டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து பண மதிப்பிழப்பை கொண்டு வந்து
அதற்கு பிறகு கருப்பு பணம் என்பதே இல்லாமல் ஆகிவிடும் என்று அறிவித்தார்கள். அதற்கு பிறகும் இந்த நாட்டிலே கருப்பு பணம் எப்படி உலவுகிறது என்பதை அவர் எனக்கு சொன்னால் வசதியாக இருக்கும். ஏனென்றால் அந்த பண மதிப்பிழப்பிற்கு பிறகு இந்தியா மிகப்பெரிய அளவிலே பொருளாதாரத்திலே சரிந்திருக்கிறது. பிறந்தது முதல் இறந்தது வரை வரி போடும் அரசாக நரேந்திர மோடி அரசு உள்ளது என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி புகார் கூறியுள்ளார். குழந்தை அருந்தும் பாலுக்கு எவ்வாறு ஜிஎஸ்டி போட மனம் வந்தது என அவர் கேள்வி எழுப்பினார். பால் குழந்தைக்கு கொடுக்கும் ஒரு பொருள். ஒரு ஏழை தாய் 100 நாள் வேலையை மட்டுமே நம்பி இருக்கின்ற ஒரு ஏழை தாய் பாலுக்கு கூட 5% ஜிஎஸ்டி வரி போட்டா அவங்க எப்படி குழந்தைக்கு பால் வாங்கி ஊத்துவான்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நிதி அமைச்சர், அதுவும் அவர்கள் ஒரு பெண் என்பதற்காக அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்களை விட கூடுதலாக சென்சிட்டிவிட்டி இருக்க வேண்டிய ஒரு நிதி அமைச்சர் பாலுக்கு போய் வரி போடலாமா? அரிசிக்கு போய் வரி போடலாமா? பருப்புக்கு போய் வரி போடலாமா? சாதாரண மக்கள் இங்க எப்படி வாழ முடியும்? கல்விக்கு, பென்சிலுக்கு, ஒரு ஏழை எளிய குடும்பத்திற்கு ஒரு கல்விதான் எதிர்காலம். கல்விதான் அவர்கள் வரலாற்றை மாற்றி எழுகிறது. கல்விதான் அவர்களை சமூக ஒடுக்குமுறையிலிருந்து காப்பாற்றுகிறது. அப்படி கட்ட கல்வி கூட கற்க முடியாமல் பென்சிலுக்கு கூட வரி போடுகிறீர்களே, உங்களுக்கு எல்லாம் மனச்சாட்சி கிடையாதா? இந்தியாவில் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விலைவாசி உயர்வு குறித்த விவாதத்திற்கு மக்களவையில் பதில் அளித்து பேசிய நிர்மலா சீதாராமன் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி டிஎம்கே அரசமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோல 5 ரூபா பெட்ரோல்ல நாங்க குறைப்போம், எலெக்ஷன்ல ஜெயிச்சு அரசமைச்சா 5 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டீசல்ல 4 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேசும்போது நான் கேட்கணும், அவங்க பேச ஒவ்வொன்றையும் நான் கேட்கணும். ஆனா பதில் கொடுக்க வந்த போது தடுத்து நிறுத்துறது நல்ல அரசியல் இல்ல, தடுத்து நிறுத்துறது நல்ல அரசியல் இல்ல. நான் கொடுக்கிற பதில கேட்டுதான் ஆகணும். நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் இப்ப வரைக்கும். சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் கைது செய்யப்பட்டதற்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் எதிரணியினரின் மன உறுதியை குலைக்கவும் உண்மை மௌனப்படுத்துவதும் நடந்து வருவதாக தமது டுவிட்டர் பக்கத்தில் கூறியுள்ளார். நாட்டு மக்கள் மீது சர்வாதிகாரம் செலுத்தும் கொடுமனம் படைத்த கொடுங்கோலரை இறுதியில் உண்மை வெல்லும், ஈகோ தோற்கும் எனவும் பதிவிட்டுள்ளார். மத்திய அரசு எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தவே புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்துவதாக திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். இது மாதிரி அரசினுடைய பல்வேறு துறைகள் எதிர்க்கட்சிகளை குறிவைத்தே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை தொடர்ந்து வருகின்றது. பல்வேறு மாநிலங்களில் இந்த நிலை, இதில் உண்மை சரி எது என்பதெல்லாம் வேறு. ஆனால் அவர்களை நடத்தப்படுகின்ற விதம் மிகவும் சஞ்சலப்படுகின்ற வகையிலும் வேதனை தருகின்ற வகையிலும் இருக்கின்றது. ஒரு திசையை நோக்கி மட்டுமே இவைகளெல்லாம் பாய்கிறது என்கிற போது அதுவும் வினாக்களை எழுப்புகின்றன. ஆக அரசியல் இருக்கின்ற இது மாதிரி முக்கியமான துறைகள் என்பவைகள் எதிர்க்கட்சிகளை பயமுறுத்துவதற்கு என்பதாக இல்லாமல் சரியான வழியிலே செல்வார்களானால் அதில் யாருக்கும் இரண்டு வேறுபட்ட கருத்து நிச்சயமாக இருக்க முடியாது. 116 நாடுகளுடன் இருதரப்பு விமான சேவை ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் வி.கே. சிங் எழுத்துப்பூர்வமாக அளித்திருக்கும் தகவலில் இது தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் எந்த ஒரு வெளிநாட்டு விமான நிறுவனமும் இந்தியாவிற்கோ அல்லது இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கோ விமான சேவையை வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் வசிக்கும் நைஜீரிய நபருக்கு குரங்கு அம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 நாட்களாக உடலில் கொப்புளங்கள் மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அவர் டெல்லியில் உள்ள லோக்நாயக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புனே ஆய்வகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் அவருக்கு குரங்கு அம்மை பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த 2 குரங்கு அம்மை அறிகுறி காரணமாக டெல்லி லோக்நாயக் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் குரங்கு அம்மை பரவலை தடுப்பது குறித்து சுகாதாரத்துறையினருடன் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை இன்று முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் குரங்கு அம்மையால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உயிரிழந்த நிலையில் கர்நாடகாவில் குரங்கு அம்மை பரவாமல் தடுப்பது குறித்து சுகாதாரத்துறையினருடன் இன்று முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறியுள்ளார்.
கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 108 பேருக்கு வரும் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து கள்ளக்குறிச்சி 2வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 108 பேரின் நீதிமன்ற காவல் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மேலும் நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி முகமது அலி உத்தரவிட்டார். TNPSC தேர்வுக்காக படிக்க சென்ற தனது மகனை கலவரத்தில் ஈடுபட்டதாக போலீசார் கைது செய்துள்ளதாக ஆதாரத்தோடு பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த மல்லிகா என்பவரது மகன்கள் குடியரசு, வசந்த் ஆகியோர் கடந்த 17ஆம் தேதி அங்குள்ள IAS அகாடமி பயிற்சி வகுப்புக்கு சென்றுள்ளனர். பயிற்சி வகுப்பு முடித்துவிட்டு மதியம் 2:30 மணிக்கு திரும்பி வந்தவர்களை தனியார் பள்ளி கலவரத்தில் ஈடுபட்டதாக போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து தாய் மல்லிகா கலவரம் நடந்தபோது தனது மகன்கள் பயிற்சி வகுப்பில் இருந்ததற்கான CCTV ஆதாரங்களோடு ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். கனமழை பாதிப்புகளை தவிர்த்திட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. மீட்புக் குழுக்களையும் நிவாரண முகாம்களையும் தயார் நிலையில் வைத்திட வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே அதிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள 4 மாவட்டங்களுக்கு பேரிடர் மீட்புப் படையின் 4 குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தற்போது பெய்து வரும் மழையை திமுக அரசு சமாளிக்க முடியாமல் தடுமாறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மழை குறித்து வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே எச்சரித்தும் பல மாவட்டங்களில் சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சேதம் அடைந்துள்ளதாக கூறியுள்ளார். ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களை காப்பார்கள் என்ற நம்பிக்கை அற்றுப்போய்விட்டது என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கேரளாவில் பெய்து வரும் கனமழையில் சிக்கி இதுவரை 6 பேர் உயிரிழந்தனர். மழை தொடர்ந்து வரும் நிலையில் மாநிலத்தில் 7 முகாம்கள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மழைக்கால நிவாரண நிதியாக 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே திருவனந்தபுரம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம் மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் பல்வேறு அணைகள் நிரம்பி வழிகின்றன. திருவனந்தபுரம் முதல் இடுக்கி வரை 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சூர், மலப்புரம் மாவட்டங்களில் ஆரஞ்ச் எச்சரிக்கையும் பிற மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. 12 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள தினேஷ் குணவர்தனவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்கே கடந்த மாதம் 20ஆம் தேதி நாடாளுமன்ற வாக்கெடுப்பு மூலம் தேர்வு செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து வந்த தினேஷ் குணவர்தனவை இலங்கையின் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே நியமித்தார். இந்நிலையில் இலங்கை பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள தினேஷ் குணவர்தனவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்து கடிதம் அனுப்பியுள்ளார். மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்த பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டர் மாயமானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பலுசிஸ்தான், சிந்து, கில்கிட் பால்டிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்வா ஆகிய மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர். பாகிஸ்தான் ராணுவம் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று நேற்று மாயமானதாக தகவல் வெளியானது. அந்த ஹெலிகாப்டரில் நிவாரணப் பணிகளை மேற்பார்வை செய்து வரும் கமாண்டர் ஜெனரல் சர்ஃபராஸ் அலி மற்றும் 5 மூத்த ராணுவ அதிகாரிகள் ஹெலிகாப்டரில் பயணித்ததாக கூறப்படுகிறது. பலுசிஸ்தானின் லாஸ்பேலாவில் வெள்ள நிவாரணப் பணியில் ஈடுபட்டிருந்த பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டர் மாயமானதாகவும் அந்த ஹெலிகாப்டரை தேடும் பணி நடந்து வருவதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜார்ஜியா அணிக்கு எதிரான செஸ் போட்டியில் இந்திய மகளிர் C அணி 1-3 என்ற புள்ளி கணக்கில் தோல்வியை சந்தித்தது. ஜார்ஜியா அணிக்கு எதிரான போட்டியில் தமிழக வீராங்கனை நந்திதா மட்டும் ஆறுதல் வெற்றி பெற்றார். ஜார்ஜியா வீராங்கனை பட்சியா சிவிலியுடன் மோதிய நந்திதா 42வது நகர்த்தலில் செக் வைத்து ஆட்டத்தை முடித்தார். இந்தியா ஓபன் A பிரிவில் இந்திய வீரர் விதித் பிரான்சுக்கு எதிரான ஆட்டத்தை சமனில் முடித்தார். வெள்ளை நிற காய்களுடன் களமிறங்கிய பிரான்ஸ் வீரர் லாரண்ட் பிரெசனெட்டுடன் இந்திய வீரர் விதித் மோதினார். இதில் 31வது நகர்த்தலில் விதித் ஆட்டத்தை டிரா செய்தார். இதேபோன்று இந்திய ஓபன் C அணியைச் சேர்ந்த தமிழக வீரர் சேதுராமன் ஸ்பெயின் அணியின் பிரான்சிஸ் வலேஜோ உடன் மோதினார். இந்த போட்டி 31வது நகர்த்தலில் சமனில் முடிந்தது. காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். 72 நாடுகள் பங்கேற்றுள்ள 22வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் நகரில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. ஆண்களுக்கான 60 கிலோ ஜூடோவில் வெண்கலப் பதக்கத்துக்கான போட்டியில் இந்தியாவின் விஜய்குமார் யாதவ் சைப்ரஸின் பெட்ரோஸ் கிறிஸ்டோடூலிடைஸை வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார். முன்னதாக மகளிர் ஜூடோ 48 கிலோ இடைப்பிரிவின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவின் மைக்கேலோ வைட்பூவிடம் விழுந்து சுசீலா தேவி வெள்ளிப் பதக்கம் வென்றார்.
காமன்வெல்த் போட்டியில் இந்தியா இதுவரை 9 பதக்கங்களை வென்றுள்ளது. இந்நிலையில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். உங்களை நினைத்து இந்தியா பெருமை கொள்கிறது எனவும் முர்மு தெரிவித்துள்ளார். இதேபோல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை. 4 மாவட்டங்களுக்கு பேரிடர் மீட்புக் குழுவை அனுப்பியது தமிழக அரசு. கேரளாவில் கனமழை காரணமாக இடுக்கி மாவட்டத்தில் 5 தாலுகாவிலும் கட்டுப்பாட்டு அறைகள் திறப்பு. பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை. ஆகஸ்ட் 3ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்காமல் போக்குவரத்து ஊழியர்கள் பணிக்கு வர அழைப்பு. பணிக்கு வராதோரின் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை. இந்தியாவில் பொருளாதார சரிவு ஏற்பட்டுள்ளதாக திமுக மற்றும் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பொருளாதார மந்தநிலை ஏற்படும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். விலைவாசி உயர்வை கண்டித்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம். தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி அறிவிப்பு. ஆவின் நிறுவனத்தில் நாள்தோறும் 2 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடக்கிறது. முழு நீதி விசாரணை நடத்தி தவறுடைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்த பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டர் மாயம். ராணுவ அதிகாரிகளுடன் மாயமானதால் தேடுதல் படலம் தீவிரம். காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவுக்கு 9வது பதக்கம். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.